நாகர்கோவில் கோணம் விஐபி கார்டனில் ஒரு 3.7 சென்ட்ஸ் ஆஃப் லேண்ட் 2450 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் ஒரு 3 பெட்ரூம், முக்கியமாக ஒரு வெஸ்ட் ஃபேஸிங் வில்லா டைப் வீடு தான் பார்த்துட்ருக்குறோம். வாங்க உள்ளே போயிட்டு ஒரு ஹோம் டூர் பார்த்துடலாம். ஸோ கார் பார்க்கிங் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. நல்லா எவ்வளோ லென்த்தியான கார் வேணாலும் விட்டுக்கலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒரு கார் தான், ஆனால் ரொம்ப லென்த்தியான இன்னோவா 7 சீரிஸ் எவ்வளோ லென்த்தான காரை சூப்பராக விட்டுக்கலாம். நல்ல வைடான நல்ல சூப்பர் கார் பார்க்கிங். செட்பேக் வந்து ப்ராப்பர் செட்பேக், நீட்டாக வீட்டை சுற்றி வரலாம். கிச்சன்லேருந்து காமிக்கிறேன், நீட்டாக வீட்டை சுற்றி வரலாம். ப்ராப்பர் செட்பேக் நீட்டாக இருக்குது. கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு நாகர்கோயிலில் வேறு ஏதாச்சும் பட்ஜெட்டில் வீடுகள் பார்த்தாலும் நம்ம சேனலில் நிறைய இருக்கும், ஹோம்ஸ் அண்ட் சேனலில் அதை போய் பாருங்கள். தவிர உங்களோட வீடுகள் ஏதாச்சும் விற்கணும் வாங்கணுன்னாலும் சொல்லுங்கள். ப்ராப்பர்ட்டி டைட்டில்லாம் கிளியராக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் ரொம்ப ஈஸியாக ப்ரொமோட் பண்ணி உங்களுக்கு முடிச்சு தரோம். வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ இதோட பட்ஜெட் 1,05,00,000. ஓரளவு விஐபி கார்டனில் இருக்கிறதுல பட்ஜெட் வீடு. லேண்டு நல்ல லேண்ட் ஏரியா கொஞ்சம் நிறையவே இருக்குது. 3.7 சென்ட்ஸ் ஆஃப் லேண்டு. ஸோ 3.7 சென்ட்ஸ் ஆஃப் லேண்டுக்கே உங்களுக்கு இப்போ வந்து 13 லட்ச ரூபா போகுதுன்னா ஒரு 26 கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா லேண்டுக்கே உங்களுக்கு வந்துடும். ப்ளஸ் வீடு வந்து 2500 ஸ்கொயர் ஃபீட்டு. நீங்கள் ஒரு 2500 அதுக்கு கணக்கு போட்டுக்கோங்க. எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு அது 1.25க்கு மேலே வரும். நம்ம ஆஸ்கிங் ப்ரைஸே 1,05,00,000 தான். ஏன் நஷ்டத்துக்கு கொடுக்குறாங்கன்னா அப்படி கிடையாது, நல்ல காம்படிஷன் இருக்குது. அப்புறம் லேண்ட் இவங்க ரொம்பவே சீக்கிரமாகவே வாங்கியிருப்பாங்க. நீங்கள் ப்ரொஃபஷனல் பில்டர்ஸுங்கிறதுனால எல்லா டைப்ஸுமே எங்களுக்கு டைரெக்டாக கம்பெனிஸில் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால இவங்களால லாபகரமாக கட்ட முடியும். அதான் நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் ரொம்ப லாபமாக இருக்கும். ஸோ ஹால் நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு கிராஸ்டு பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த செட்டப் எல்லாமே கபோர்ட்ஸில் பண்ணாமல் கட்டும்போதே கான்க்ரீட்ஸ்லேயே பண்ணிட்டாங்க. இதில் அவங்களோட சின்ன சின்ன திங்ஸு ஏதாச்சும் அவார்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வச்சுக்கலாம். யூஸ்வல் டிவி யூனிட்லாம் சூப்பராக கொடுத்துட்டாங்க. கீழே ஸ்டோரேஜும் இருக்குது. கேபிள்ஸ்லாம் ஹிட்டனாக வர்றதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது. மரம் எல்லாமே டீக்கு தாங்க, நீட்டாக டீக்கில் சூப்பராக கொடுத்துட்டாங்க. மேலே ஃபால் சீலிங் ஒர்க் சிம்பிளாக ஒரு எட்ஜ் கட் ஷேப்பில் அழகாகவே கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ டைனிங் ஏரியா நல்ல ஸ்பேஷியஸான சூப்பர் டைனிங் ஏரியா, குறையே சொல்ல முடியாது. அவ்வளோ ஸ்பேஷியஸாக தாராளமாக ஒரு பெரிய டைனிங் டேபிள் போட்டு ஒரு 6 பேர் உட்காந்து சாப்பிட்றதுக்குள்ள நல்ல ஸ்பேஷியஸான டைனிங் ஏரியா. பக்கத்துலேயே வாஷிங் ஏரியா வித் நல்ல பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. வித் அதுலேயும் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரியா நல்ல ஸ்பேஸ்னால் சூப்பர் ஸ்பேஸாக இருக்குது. அண்ட் ஒரு கிச்சன் வித் டைனிங்க்கு இந்த வழியாக சர்விங் பண்ணிக்கலாம், சுற்றியெல்லாம் வர வேண்டாம். அந்த மாதிரிப்பட்ட செட்டப்பு சூப்பராக இருக்குது. இந்த லைட்டும் சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அழகாக இருக்குது. இங்கே வந்து டைனிங் அப்படியே சர்வ் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் உங்களுக்கு தேவை, அவங்க யாராச்சும் வீடு பார்த்துட்டு இருக்காங்கனாலும் உங்களுக்கு பட்ஜெட் கம்மியாக இருந்தாலும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மேபி அவங்க கொஞ்சம் பட்ஜெட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த வீடுமே நமக்கு நெகோஷியபிள் தான், கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி கொடுப்போம். ஸோ கிச்சன் டைல்ஸ் எல்லாமே இந்த வீடு கொஞ்சம் இங்கிலீஷ் கலர்ஸ் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அழகான ஒரு க்ரீன் தீமில், இன்னொரு பெட்ரூமே இந்த தீமில் தான் இருக்குது. இது அழகாக இருக்குது. நம்ம எல்லா இடத்துலையுமே ஒரு ரெகுலரான கலர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இது கொஞ்சம் அழகாக இருக்குது. ஸோ இந்த கப்போர்டு ஒர்க்ஸுமே ஒரு கோல்டன் டச்சில் ஒயிட் அண்ட் கோல்டு காம்போவில் அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. பேஸ்கெட்ஸ் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. நல்ல அழகாக பிளேட்ஸ் வச்சுருக்காங்க. பேஸ்கெட்ஸு எல்லா பேஸ்கெட்ஸுமே சூப்பராகவே இருக்குது, நல்லா இருக்குது. நல்ல முழிப்பாக இருக்குங்க கிச்சன். முழிப்புன்னா ஏன்னா ஓப்பனில் வந்து நல்லா காற்றும் சரி நல்லா வெளிச்சமும் இருக்கும். நல்ல முழிப்புன்னா நல்ல முழிப்பாக இருக்குது கிச்சன். ஸோ சும்மா செட்பேக் ஏரியாவை காமிச்சிடலாம். அது பிறக்கிறது வரைக்கும் வெளியே காட்டிட்டு இருந்தீங்க. ஸோ செட்பேக் சொன்னேன்ல, நல்ல காற்று, சூப்பர் காற்று. செட்பேக் சொன்னேன்ல, ப்ராப்பராக அழகாக வீட்டை சுற்றி வர்றதுக்குள்ள நல்ல ஸ்பேஷியஸான செட்பேக்கு. சும்மா ஏதோ கடமைக்கு அப்ரூவலுக்காக விட்ட செட்பேக் கிடையாது. இவர் இந்த பில்டர் பண்ணுற வீடு எல்லாமே அவ்வளோ சூப்பர் ஸ்பேஷியஸாக அழகாக பண்ணிடுவாங்க. பாருங்கள், நல்ல தாராளமாக இந்த வீட்டை சுற்றி வரலாம். அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு அந்த ஹேங்கிங் பாட்ஸு வேறு மாதிரி சின்ன சின்ன கார்டன் கான்செப்ட் இதுலேயுமே இவ்வளோ சைஸுக்கெல்லாம் தொட்டி வச்சாலும் ஒன்றும் செய்யாது. பெரிய தொட்டி வச்சு ஃபுல்லாக மரங்களோ நல்லா பிளான் பண்ணால் வாழை மரங்கள் கூட போடலாம் போல இருக்குது. அவ்வளோ ஸ்பேசஸ் இருக்குது இதுக்கு. ஸோ செட்பேக் விஷயத்தில் கலக்கலான ஒரு வீடு இது. அண்டு துணி துவைக்கிற கல் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த தண்ணியுமே வெளியே வராதது மாதிரி டேங்க்குக்கு டைரெக்டாக போகிற மாதிரி அந்த இருக்குல்ல, நீங்கள் இதுலேயே வச்சு அலசினாலும் எல்லாமே கீழே போயிடும். அதனால் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. வீட்டை வெளியே சுற்றியெல்லாம் வராது. நல்லா இருக்கிறதெல்லாம். நான் உள்ளே போயிட்டு ஒரு பெட்ரூம்ஸாக பார்க்கலாம்.
ஸோ ஒவ்வொரு பெட்ரூமும் ஒவ்வொரு தீமில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ப்ளூ தீம். இது நல்லா இருக்குது. இந்த ஒரு எக்ஸாக்ட் மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் அழகாக இருக்குது. இது ஒரு ப்ளூ தீம். ஆக்சுவலி நிறைய இங்கிலீஷ் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் நார்மலாக நம்ம யூஸ் பண்ண ப்ளூனா ஒரு ப்ளூ வந்து ஒரு இங்கிலீஷ் கலர்ஸ் டைப்பில் நல்லாவே இருக்குது. கப்போர்டு ஒரு ஷெட் டிசைன் நல்லா இருக்குது. ஒரு சிம்பிளாக அழகாக இருக்குது. பெட்ரூமே நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம். நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. சூப்பர் ஸ்பேஷியஸ் பெட்ரூம். அண்ட் பாத்ரூமில் எல்லாமே பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைவர்டர்ஸ், பேரிவேரோட வாஷ் பேஷன், பேரிவேரோட இது ஃபுல் டைல்ஸ் ஒட்டிட்டாங்க. அது இன்னும் அழகான ஒரு க்ரீன் தீம் ஒட்டியிருக்காங்க. டைவர்டர்ஸ் எல்லாமே இருக்குது. டைவர்டர் ஷவரு கீழே இருக்கிறது ஆன்டிஸ்கெட் டைல்ஸு நீட்டாக இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா நீட்டாக இருக்குங்க. ஒர்த் த ப்ரைஸ் தான். நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தா தெரியும். நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் கால்குலேட் பண்ணிட்டு கமெண்ட் போடுங்க. இது எப்படி இது கரெக்டான ப்ரைஸான கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஏன்னா 13 லட்ச ரூபா லேண்ட் வச்சு பாருங்கள். 3.7 சென்ட்டுக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 50 ரூபா வந்துடுமா? அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்கு இன்றைக்கி இந்த மாதிரி வீடெல்லாம் 2500 கட்ட முடியாது. உங்களுக்கு தெரிஞ்ச பில்டர் யார்கிட்ட கேட்டாலுமே சொல்லுவாங்க 2500 இதெல்லாம் கட்ட முடியாது. இருந்தாலும் 2500 2500 போருங்க. ஸோ அதுவே ஒரு தொகை வந்துடும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல லாபமாக இருக்கும். ஸோ இது ஒரு செகண்டரி ஹால். சின்ன ஹால் தான். நீட்டாக ஒரு சோஃபாஸ் போட்டு ஒரு நல்ல டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுக்கலாம். மேலேருந்து கீழே என்ன நடக்குது, யாரெல்லாம் என்ன சாப்பிட்றாங்க, மட்டனு கிட்டன்னு தனியாக சாப்பிட்டாங்கன்னா மேலேருந்து பார்த்து டக்குன்னு போய் நம்மளும் சாப்பிட்றலாம். அந்த மாதிரி ப்ரொவிஷன் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருக்குது. எனக்கு கண்டிப்பாக இது தேவைப்படும். அதுக்கப்புறமா இது ஒரு வுட்டு தீமில் இந்த பெட்ரூம். இதுவுமே அழகாக இருக்குது. கொஞ்சம் டார்க்காக இருக்குது, ஸ்டில் அழகாக இருக்குது. ஒரு வுட் தீமில் பெட்ரூம் எல்லாமே வுட் தீம். இது கிச்சனுக்கு யூஸ் பண்ணியிருந்த அதே கலர். இது நல்ல கிளாஸியாக கிளிட்டரியாக இருக்குது. இது பார்க்க அழகாக இருக்குது. லைட்லாம் போட்டு நல்ல இதாக நல்லா இருக்கும் போல இருக்குது. இது சூப்பராக இருக்குது. இந்த கப்போர்டு இந்த தீமே அழகாக இருக்குது. ஒருவேளை ரொம்ப டார்க்காக இருக்குது கலர் பிடிக்கலாம் மாற்றிக்கலாம். ஆனால் ஒரு விஷயமே கிடையாது. ஸோ பாத்ரூம் கீழே பார்த்தா சேம் சைஸ் தான். சேம் பேரிவேரோட க்ளோசெட்டு, பேரிவேரோட வாஷ் பேஷன், டாப் வரைக்கும் டைல்ஸ் ஒட்டிட்டாங்க. அவளுக்கு இதுக்கு ஒருத்தவங்க ஒரு பிரச்சனையுமே இல்லை. டைவர்ட்ரு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே அடுத்த பெட்ரூம் போய் பார்க்கலாம். அடுத்தது சொன்ன மாதிரி ஒரு க்ரீன் தீம்டு பெட்ரூம். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. நல்லா இருக்குது. இப்போ இது கண்ணில் இல்லை. சில பேருக்கு உங்களுக்கு பிடிக்கலாம். நமக்கு எல்லாம் பிடிக்கும். அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டாப் கலர் இது ஒரு இங்கிலீஷ் க்ரீன். இது இந்த கலர் நல்லா இருக்குது. இது ஒரு நார்மல் சின்ன பெட்ரூம். ஒரு 11க்கு 10, 13க்கு 10 அந்த சைஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன பெட்ரூம். ஒரு ஸ்பேஸ் வேஸ்ட் பண்ணாமல் கார்னரில் ஒரு சின்ன கபோர்டு அழகாக எடுத்து வச்சுட்டாங்க. தாராளமாக போதும். நம்மளோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வைக்கிறதுக்கு தாராளமாக போதும். ஸோ இந்த பாத்ரூம் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் அழகாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாம் சேம். டைவர்ட்டர் எல்லாமே பேரிவேரோட டைவர்ட்டர் எல்லாமே பேரிவேரோட நல்ல குவாலிட்டியாக இருக்கும். பேரிவேர் சாதாரணமாக கிடையாது. ஜித்து அண்ட் பால்கனி வியூ ஃப்ரம் த பால்கனி. பால்கனி நல்லா க்ளோஸாக, வெயிலே தெரிலங்க. அழகாக பண்ணியிருக்காரு. எப்படின்னு தெரில, ஆனால் சுத்தம் வெயில் தெரில. இப்போ நம்ம எத்தனை மணிக்கு எடுத்துருக்கோம்? 10:30க்கு அங்கேருந்து வெயில் வரல. ஆனால் இப்போ கிழக்கரம் தான் சூரியன் வரணும். வெயில் உள்ள ரொம்ப அடிக்காமல் அழகாக இருக்குது. இந்த ஏரியாவே நல்ல கூலிங்காக இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் இந்த வீடு நேற்றுக்கு முதல்ல வீடியோ போட்டிருக்கோம், பார்த்தா தெரியும். இந்த வீடும் சேலுக்கு தான் இருக்குது. சேம் ப்ரைஸ் தான். ஸோ அந்த வீடு பிடிச்சிருந்தா அதுக்கும் கால் பண்ணலாம். இந்த வீடு பிடிச்சிருந்தா இதுக்கும் கால் பண்ணலாம். ஸோ கம்மிங் டு த எண்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட வீடுகள் ஏதாச்சும் விற்கணும் வாங்கணுன்னாலும் தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம செல்ஃப்ரீயாக செக் பண்ணிட்டு நீட்டாக பண்ணித்தரோம். இந்த வீடுகள் வேணும்னாலும், வேறு வீடுகள் விஐபி கார்டன்லேயே வேறு லொக்கேஷனில் வேணும்னாலும் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 32 லட்ச ரூபாயிலேருந்தே வீடுகள் இருக்குது. காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணி சூப்பராக எண்ட் டு எண்ட் சர்வீசஸ் பண்ணித்தரோம். தேங்க்யூ ஸோ மச். பை.